ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பீஃப் கிரேவி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பீஃப் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக சமையலுக்கு போயிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு 2 ஸ்பூனு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மீடியம் சைஸ், பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் போட்டுட்டேன். இப்போ அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் பச்சை மிளகா 4 நம்பர் பச்சை மிளகாவை நடுவில் கீறி அதையும் போட்டாச்சு. அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் மிக்சியில் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நான் இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது எதுக்காக நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம 1-2 அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த கிரேவியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தோடையும் இது செட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீஃபை எடுத்து போட்டுடலாம். பீஃபை நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டுறலாம். இந்த ஒரு கிரேவி தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செட் ஆகும். சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா பிரட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது தேவையான அளவு, நமக்கு எந்த அளவு கிரேவி தேவை அந்தளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா இப்போ ஒரு 3 விசிலுக்கு வச்சிடலாம். அன்னன்னைக்கு வாங்குகிற கறி, ஃப்ரெஷ்ஷான கறினால் நம்ம சீக்கிரமாக வெந்துடும். என்னுடைய குக்கருக்கு நான் 3 விசில் வச்சுருக்கேன். அவங்கவுங்க குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு வேலையும் ரொம்ப மெனக்கெடுற வேலை எதுவுமே இல்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய், இஞ்சி பூண்டை வச்சே நம்ம ஒரு கிரேவி, சூப்பரான கிரேவி நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் எந்த ஒரு பொருளோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்தாச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.